என் தாய் எடுக்கிறகம் வந்துட்டோம். நீ கூப்பிடுங்க, நானா போய் கூப்பிடுவேன். மதனி மதனினா எதுனா ரவணா மண்டில மசாலா இருக்குதா உனக்கு? துரியோதர மகாராஜா பொண்டாட்டி உனக்கு நான் பெரியவங்க. மதனிதான் அண்ணி. ஆமா, கர்ண மகாராஜா பொண்டாட்டி அண்ணி. அவன் அண்ணிதான். இந்த அம்மாவும் அண்ணி.
யாரை கூப்பிடுறேன்னு யார் நினைப்பாங்க? ஆடு டேய் கேதில அவனே சாவுக்கு போறான் விடு. ஆஸ்பத்திரி பெட்டு கூட காலியாக இல்லையா? நான் என்ன பண்றது? சரி பேர் விட்டு கூப்பிட்டு தப்பு இல்லையா? பேர் விட்டதான் அவங்களுக்கு தெரியும். எவ்வளவு கொழுந்து வர்ற எப்படி ஏன் மைத்தூனாரே 12 மணி சங்கு 7 மணி 9 மணியா காட்டுறீங்க. எங்களுடைய 101 தயவு தாட்சண்யம் உனக்கு வேணும் என்றால் எங்கள் அண்ணன் துரியோதன மகாராஜா கோவில சொல்லிக்கிறார். வா வா மரியாதை இல்லாமல் ஒற்றவே வந்தாட்டும் புத்தி இல்லாமல் துணரே ஒற்றபடி உங்கள் அண்ணன் ராஜ நிறு சபையிலே யாதுகாரமாக வைத்தார் தெளிய சொல்ல வேண்டும் வைத்துனாரே
அவர் முழுதுமே தோற்றார். தோற்றார் பின்னே தாமிமாரையும் தோற்றார் என்றேன். அது உன்னைய தோற்ற பிறகு சபையிலே இன்றைய தினம் சபையில் மண்டபத்தை ஒரு மண்டபத்தை ஏற்படுத்தினோம். பாண்ட வரவழைத்தோம். தர்மராஜா தோற்றுவிட்டார். தன்னை தோற்றான். தாமி மாலை தோற்றான். உன்னை தோற்று கடைசியாக உன்னை தோற்று தோற்று யுத்தத்தினை குறைந்த போல் மூளை வடிவிக்க வந்து போ. என்னை சூதாட்டத்திலே தோற்ற 16 வரவேற்பார். உன்னை யார் கண்டார்? உங்கள் அண்ணனை யார் தான் கண்டார்? பின்னமாய் பேசாமல் நட 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 வேத சபையில் உன் கர்மத்தை அடக்கி வந்திருக்கிறேன். எழுந்து என் பின்னே
வைத்தார்கள். வாராய் வாராய் என்று வாது பகட கண்டேன். பேரான சபைதனில் பெண் வரலாமோ? போடாவா? சபையில பொம்பளை வரலாமா? போடா பாவி. வரமாட்டேன் போடான்றாங்க. அவருடைய மைத்திரன் நாடு. ஆமா. என்ன போட சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சரி சொல்லிட்டாங்களா? ஆமா. சரி விட மாட்டேன். இவன் அண்ணனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருந்தேன் நானு. ஆமா. போட சொன்னாங்க. இப்ப நான் பாக்க நீ போ. ஆடு பெண் போராடால் வென்று தீட்டு வர இவர் கண்டால் திரும்பி நீ ஓடி போடான்றாங்க. அந்த ஓடி போடுறான்றாங்க. ஓ அடே இவனை தாதிக்கிற 5 பேரு வந்து இவனை போட்டு தருவாங்க. இவனை காப்பாத்துவாங்க. அடே போய் ஆடியாய் வராது என்று ஆள வந்தா சுரு பேச வேண்டாம். அழிப்பான எங்கள் அண்ணன் அருண்டு ஓடி போடான்றாங்க. யாரு அண்ணா? கடவுள் பகவான். ஓஹோ அந்த இடையை வந்து காப்பாத்துவான்றா இவா. அடிவாய் அந்த இடையை எந்த கேள்வி ஆடி மேசிங் கிடக்குறானோ அவன் வந்து காப்பாத்தா இந்த தேவையான காப்பாத்து விட்டுருவா நாடு. ஆடு யார்
என்னப்பா நிகழ்ச்சியை பேச வேண்டாம். இடையரால் எல்லோருக்கும் அருள் உண்டு போடா பாவினாங்க. சரி சரி, அவங்களால எல்லாரும் போய்க்கிறாங்கன்றாங்க. அந்த எடை நம்பிலாம் தொழில் செய்யறாங்க, நாங்க இல்ல. சரி போடு. சகோதரர்களே, எல்லோருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். துச்சாசன மகாராஜா திரௌபதி அம்மனை சிலைப்பட்டு வைக்க போகிறார். ஆடுறதும் பாவம், இசிக்கிறதும் பாவம், நாங்க பேசுறதும் பாவம். ஏதோ நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்க ஒரு 18 பேர் நல்லா இருக்கணும். அதனால எங்களுக்காக ஒரு உதவி, ஒரு 3 உதவி செய்யுங்க. ஒண்ணு, பாரதிக்காக வரும்போது ஒரு கட்டையை தந்து போடுங்க, நெருப்பு திறன் ஆகும். இல்லைன்னா இவங்க அம்மால ஊர் மேல கொண்டாந்து அனுப்புவோம், துட்டு புடிப்படியா போட்டு அனுப்புங்க. அவன் யாரு பணக்காரங்க அம்மால வச்சுக்குங்க. இல்லைங்க, பணம் போட்டு அனுப்புங்க. 2வது தேவையா பையா போவாங்க, அச்சபாத்திரம் துட்டு போட சொல்லு. அச்சபாத்திரம் 1 ஒரு துட்டு போடுங்க, உங்க வீட்டுல பணம் சேரும். ஏன்னு சொல்றேன்னா, அதை இழுக்கும் போது எல்லாரும் கோயந்தா கோயந்தா உக்காந்துட்டே வேலை. ஒரு 3 தடவை கோயந்தா போடுங்க. ஆட்டுக்காரன் கோயந்தா போட்டு சொன்னு மனசுக்குள்ளே போட்டுக்காதீங்க. ஏன் சொல்றோம், துச்சாசன வேசம் ஆரம்பிச்சு வரை நல்லதா சத்ததா சரித்திரமே கிடையாது. ஆமா, ஒன்னு சாப்பிட்டு வீட்டு கூத்து கூட்டுல போகும்போது பைக்கில் மாட்டுவான், இல்ல லக்கு வாட்டி சாவுவான், இல்ல தானே தூக்கு கூட வீட்டுல சட்டை வந்து தூக்க மாட்டிப்பான். இதுதான் நடக்கும். எவனும் நாங்க பைபாஸ்ல மாட்டிப்போம். நாங்க நீங்க இட்லி சாப்பிட்டு போறோம், தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? லாரிக்காரன் தந்து விட்டுருவான். எப்பவுமே இந்த சத்திரி வந்து சாவு கூட அந்த பைபாஸ்ல வராது. உங்களுக்காக வேண்டுறேங்க. அந்த அம்மாவை தரும்போது எல்லாரும் வாய் தந்து கோயந்தா போடுங்க. பணம் பொருள் வேணா, அது கோயந்தா போட்டாவே அதுவே போதும். ஏன்னா கோயந்தா போட்டீங்க, மொத்த பேர் 4 பீல்டன் ஊதி காது ஊதி விடுவேன். யாருமே கோயந்தா போடக்கூடாது. கோயந்தா போட குடும்பம் இருக்காது. எனக்கு கோயந்தானே ஆகாது. சொல்லி ஊத்தி இட்லி ஊத்தணும்னாங்க அதுல போடா வாடா
பாண்டவர் உடைய பேச்சு பகாலை முடிந்தார். உனக்கு யார் என்று விளக்கம் புரிந்து கொண்டாயா? சொன்னால் அனைவருக்கும் புரியும் அல்லவா? இதுவோ என்ன நாடு? அஸ்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய மகத்தான நாடு. இந்த அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பேரரசர் யார் தெரியுமா? அவருடைய மனைவி தான் நானு. ஆமா, அப்படி அனைவருக்கு மனைவியாக வகித்து என்னுடைய நாமதேயமோ காந்தாரி அம்மையார் உண்டேன். ஆமா, காந்தாரி அம்மையார் உண்டு. ஆமா, அப்படி காந்தாரி அம்மையார் உண்டு என்ற பெயரை எடுத்து என்னுடைய கணவரை மணந்து இந்த அஸ்தினாபுரத்துக்கே மகாராணியாக இருந்து வர்றா. ஆமா, அப்படி இருந்தாலும் எங்கள் இருபது சிவபோகத்திலே எங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? 5 10 20 30 40 50 60 70 80 90 ஒன்னுமே இல்லாத இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வர 100 பிள்ளையும் ஒரு பெண்ணையும் பிறந்துக்கிட்டா இந்த வயிற்றுல 101 குழந்தை. எதே வேலை இருக்கிறோம். முன் ஜென்மத்திலே செய்த புண்ணிய பூஜா பலத்தாலே 101 குழந்தைகள். அப்படி 101 குழந்தையை பெற்றெடுத்து என்ன நல்லா இருக்காரு. ஆனா என்னுடைய கணவர் அந்தக மகாராஜா. அது தெரியுமா உனக்கு? என்ன கண் தெரியாத ஆளுன்னு சொல்லுவாங்க அந்தக மகாராஜா.
ஏதோ என் பிள்ளை துரியோதனமாக தடுமாறி விழுந்துட்டான். ஏன்டா விழுந்துட்டாங்கடா? இன்னைக்கு விழுந்துட்டா மறுநாளைக்கு ஆனா ஒரு வாரம் பத்தி ஒரு மாசம் கூட எழுந்துப்பாங்க. என்னுடைய மகனை பார்த்து சிரித்தாலே இந்த எத்தனை மானபகம் செய்ய ஒரு அழுவலாமா? ஐயோ நான் என்ன தஞ்சமும் நீயே மாமி, பெற்ற தாயாரும் நீயே மாமி. என்ன பெற்ற தாயா என்ன நினைச்சு அழுகுறாளா? இவனுக்கு அழகிற என்னை ஆதரிக்க வேண்டும் மாமி. ஜெயம் என்னை வெளியில் தள்ளாதே மாமி. ஏண்டா அங்க எப்பேற்பட்ட சபை, யாரு மாமா மைத்திரி தானே இருக்காங்க, அங்க போறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? மாமி வெண்ணை பிறந்தாயே என் மாமி.
பெற்றாயே மாமி, என்னை போல் ஒரு பெண்ணையும் பெற்றாயே மாமி. சொல்லி காட்டுறாங்க கொஞ்சம். ஏண்டா சொல்லி காட்டலாமா மாமி ஆ? அவளை கண்டாவோ ஐயோ. ஏய் பேரா, அடி என் பிள்ளைதான் என் இடையில வந்து அழகா உட்கார்றான். ஆமா. நீ எங்க ஓடியாந்து நான் கூட ஏறுறேன் நானும் பூத்து விட்டு சாப்பிட்டு அண்ணா அடிக்க வீட்டுக்கு போற மாதிரி சரி, ஒரு டக்குனு சொல்லுப்பா. எங்க அம்மா ஏறி வேலைக்கு போடுறான். ஏண்டா ஒரு நாளைக்கு நான் ஏறலான்னு பாக்குறேன் ஒண்ணும் பாவிட்டே இன்னைக்கு போ பாருங்க. உங்க அம்மா எங்கதான் மடக்கு நடத்த நிக்க வை என்ன ஒரு குடம் கூட தண்ணி பண்ண சொல்லு குளத்துல இருந்து உடனே இடுப்பு அப்படி அப்படி ஏறல. சரி எங்க தலைமையில தூக்கி வர சொல்லு உங்க அம்மா நடுத்த நிக்க வச்சுட்டு இன்னைக்கு கண்டபடியா இருப்போம் பாருங்க. ஒண்ணு அங்கனா மகனே, ஓ மகனே துச்சாதனா, அம்மா, என் இவளை இந்த சபையில் மானபங்கம் செய்யாம இவளை விடவே கூடாது. ஓ என் வண்டியதான் இந்த வர பரியாச்சி. உனத்ததால கொத்துதான் காலுக்கு தாய் பிள்ளை கட்டு கொண்டாந்து எல்லாரும் பின்ன கட்டிக் கொண்டிருப்பதாலே. ஆடு மகனே, அம்மா இவளை இந்த சபையில் இந்த பல பேரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி மானபங்கம் செய்யணும் இவளை. மாமி என்னை காப்பாற்றுங்கள் மாமி என்னை காப்பாற்றுங்கள் மாமி அம்மா அவன் என்னை தொட்டு இழுக்க வருகிறானே மாமி அவனை தொட்டு இழுக்காமல் ஏ மகனே, எம்மா துண்டுக்கு போற அந்த பையனே எங்க முடிச்சு இஷ்டம் பத்தியா? எங்க அம்மா தான் எங்க அம்மா கை பேச இல்ல தெரு வரைய நியாயமா இது பாதி சொல்றா எல்லாரும் பேசுறாங்க ஏய் நான் அதுவும் முன்னாடி செய்யறேன்டா ஆமா எங்க அம்மா விசிறு போனா நீ எப்படிமா இருப்பீங்க ரைட்டு பாக்குற மிளகா மாதிரி இது பாக்குறேன் ஜெயம் ஜெயம். இன்னும் சபையோடு திரௌபதி அம்மனுடைய மகாபரணம் அல்லது பகடை புயல் என்று சொல்லக்கூடிய
இன்னும் சிறிது நேரத்திலே மகடிச்சியில் நடைபெறும். பாண்டவர்கள் வனம் சென்ற போது சூரிய பகவானால் அளிக்கக்கூடிய அச்சய பாத்திரத்தை கொண்டு அவர்கள் ஒருவேளை உணவு அரும் சுவையோடு அன்னவர்கள் உண்டு இளைப்பாரி காலத்தை கழித்து வந்தார் என்ற ஐதீகம். அதை போன்று இந்த காந்தாரி அம்மனே எடுத்து வருகிறார்கள். இந்த அச்சய பாத்திரத்தை தங்கள் கரத்தினால் இருக்கும் காணிக்கையை செலுத்தி அம்மனார் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். சண்முகா Come on.
சும்மா இது நடக்கூடாது எழுந்துரு தாத்தா யாரு மச்சாரி சரி தாத்தா நீ போய் வா பெருமாச்சாரி நீ போ நீ போங்கடா பாத்து நீ போங்கடா ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தா ஐயோ பாயோ தெய்வமே இந்த ஐயம் தாயுண்டோ தெய்வமே
நீயும் அடிமையாகிவிட்டாய் கண்ணி. எதிர்த்து பேசவும் முடியாது, அண்ணவர்கள் ஏன் என்று கேட்க முடியாது. நாங்கள் கை கட்டி வாழ்பற்றி மகிழியில் போல் நிற்கும் காலம் நேர்ந்து விட்டது. எல்லாம் அந்த ஆண்டவன் தான் அறிய வேண்டும். அந்த கொடியாரேஸ்வரர்களை என் கதையினால் வாட்டி வருகின்றார். வேண்டாம் பீமா. சீனத்த மன்னவர் அடிகோடு போகும் கண்டாய் இனித்த என் தம்பி மாறே இன்னுமோ பொருங்களப்பா. தம்பிமார்களா, சிறந்த மன்னவர் வாழும் செல்வமும் சிலது காலம், குனித்திய துன்பம் வந்தால் குறைவதும் சிலது காலம். அக்கிரமக்காரர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அனித்திய காலம் வந்தால் அவை அனைத்தும் அடியோடு அழிந்துவிடும். அப்பா தம்பிமார்களே, இதுகாலம் பறிந்து நீங்கள் பொறுத்தது பொறுமை அல்ல. தந்தை இறந்த நாள் முதல் கொண்டு அண்ணனே தந்தை என கருதி என் வார்த்தை கேட்டு நடந்த நீங்கள் உங்களுக்கு கோபம் வேண்டாம் தம்பி. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள். கேளுங்கள், ராஜசபையில் உள்ள பெரியவர்களே, என்னை முன்னே தோற்று இவர்கள் தோற்றுட்டார்களா? அவர்கள் தோற்று என்னை தோற்றார்களா? நன்னிலம் கண்டு கண்டோர் நியாயம் தெரிந்தவர்கள் நியாயத்தை எடுத்து தள்ள வேண்டும் ஐயா. என் கைப்பட்டால் உன் வினைக்கெல்லாம் குறைந்து போவோம். ஒரு ஆள் வச்சுக்கோ அண்ணா. கோவிந்தா
என்ன நடிக்கிறா என்ன நினைக்கிறா ஏய் அண்ணா இழுத்து வந்தா எவ்வளவு இழுத்து வந்தது பெருமை அல்ல ஏய் இழுத்து வந்தது பெருமை அல்ல இழுத்து வந்தது பெரியதல்ல ஏய் பார்த்து நான் சிரிக்க ராஜ சபையிலே ஆமா கீழே விழுந்ததை பார்த்து சிரித்தாலே உன்னை பார்த்து சிரித்தாலே நல்லாச்சு உனக்கு பொறு நான் சொல்கிறேன் ஏய் பார்த்து சிரித்தவளை இந்த உலகமே பார்த்து சிரிக்க வேண்டும் என்ன செய்ய போகிறாய் அதற்கு தான் எல்லாம் உட்காந்து இப்போ சொல் அண்ணா அவள் அகத்தில் இருக்க சாலை முறிஞ்சு போடுடா இப்ப மாதிரி சுத்தமா போட்டுருப்பா அது பாட்டு அந்த கண்ணை வந்து காப்பாத்துவானா அவன் என்ன கேளா ஓய் ஐயா
என்னங்கய்யா? ஏன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன புரியல? ஓடி ஓடி கோடி கோடியாக தங்கத்தங்கமாக சேவையான வந்து கொண்டிருக்கிறது. வந்து கொண்டே இருக்கிறது. வசந்த விழாவிலே இன்று 4வது நாள் கூட்டாக இன்னும் பகடை துயில் திரௌபதி அம்மனுடைய வஸ்திராபரணம் இன்னும் திரௌபதி துயில் இன்னும் அம்மன் வஸ்திராபரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்க துர்சாசன ஆனவர் திரௌபதி அம்மனுடைய ஆடையை கலைகின்ற போது பறிபோகக்கூடாது என்பதற்காக இங்கே கிராம பெரியவர்களும் ஆலய நிர்வாகிகளும் சேலை உட்கார்ந்து போனா கால் கை கால் அவர்களும் இங்கே கிராம அம்மனுக்கு மாற்றாடை அணிவித்து இங்கே மானம் பறிபோகக்கூடாது என்று மாற்றாடை அணிவித்திருக்கிறார்கள். அத்தகைய நல்ல உள்ளமடைத்த பெரியாருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அது மட்டும் அல்லாமல் 501 ரூபாய் அன்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்தாருக்கு பகவான் கண்ணன் அருள் வைத்திருக்க என பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி வணக்கம். இளந்தியம் இன்னும் பணப்பாக்கம் மாநகரத்திலே வாசம் பிறந்தாய் என்று பி ஜானகி என சொல்லக்கூடிய வெங்கடாபுரம் கிராமத்தில் வாசம் பிறந்தாய் என்று இன்னும் பன்னீர்குல சக்கிரியாக விளங்கக்கூடிய பெருமாள் பன்னீர்குல சக்கிரியாக விளங்கக்கூடிய பெருமாள் என சொல்லக்கூடிய நல்ல வல்லம் படைத்த பெரியார் இங்கே எழுந்தருளி முக்கணி வர்க்கங்களோடு இனிப்பு கார பலகாரங்களோடு அம்மனுடைய மானம் பறிபோகக்கூடாது என்பதற்காக சேலையும் அழகாக 101 ரூபாய் என்பதாக வழங்கியிருக்கிறார். இன்னும் வாசம் பொருந்தா என்ற அங்காரம்மன் கோவில் நிர்வாகக்கூடாக வழங்கக்கூடிய இன்னும் குப்புசாமி தம்பிரார் பொன்னம்மாள் என்று சொல்லக்கூடிய நான் நல்லதுதான் செய்யறேன். எனக்கு
தம்பி பிச்சாசன் என்னடா நீங்க டேய் இவனை தூக்க முடியாது நீங்க எல்லாம் யாரும் தூக்க மாட்டீங்க வந்துங்க தண்ணி இல்லடாப்பா தண்ணி இது போய் வா ஐயா நான் தண்ணி தரேன் என்னாச்சு தண்ணி என்னாச்சு யாருன்னா குடிக்கிட்டாதா ஒருத்தர் குடிக்கூடாது தண்ணி இதுக்கப்புறம் நம்மளால ஒரு டம்ளர் மொண்டு கொடு யார் மேல குடிக்காத அளவுக்கு மாட்டியா ஏய் நான் சாப்பிட்ட தேவாமிர்தம் தேவாமிர்தம் என்னாச்சு அண்ணாளுடைய சேலை பற்றி வேலையிலே அக்கினி சோலை அக்கினி சோலை அக்கினி சோலை வீசுகிறது அதனால் திறமையாக வளைக்க என்ன அந்த சந்தேகத்தை உன்னால் சொல்ல முடியுமா ஏய் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன சொல்லு ஒரே ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் எண்ணிடுவே நட்சத்திரத்தை எண்ணுவோம் நாட்டு மணல் இருக்குதா மணல் ஆற்று மணல் அது கவிரா திரிச்சு சொல்லு அப்படியே கவுரா திருச்சிருவேன் அதுவும் திருச்சிடுவேன் ஐயா நாங்க எங்க மாட்டுக்கு ஒரு மூக்காங்க திருச்சிட்டாங்க ஏய் உலகத்துல எல்லாரும் சொன்னா கவுர் திருச்சிடணும் இதே வந்து எங்க தெருவில் 4 பேர் உட்காந்து எல்லாரும் சொன்னா கவுர் திருச்சிடணும் எங்க அண்ணன் ஐயா ஐயா நான் வார்த்தை ஒன்று சொன்னேன் ஆமா அனைத்தையும் செய்வான் 4 பேர் உட்காந்துக்கிறான் ஆத்து மணல் கவுரா திருச்சிடணும் சொல்லுங்கிறான் அதான் உன் தம்பி ஒரு மூக்காங்க திருச்சிட்டா இப்போது ஆகாது ஆத்து மணலை கவுராக திரிப்பேன் ஆனால் கடல் நீர் இருக்கிறவன் நீர் சமுத்திரம் அந்த கடல் நீரை சமுத்திரம் அது ஏட்டும் போட்டு ஏறான்னு தப்பி சொல்றா அப்படியே வச்சிருவேன் யாருக்கு சொல்லுன்னு சொல்லுப்போம் ஒரே ஒரு நிமிஷம் ஆனால் இப்பொழுது மட்டும் ஊத்துவேன் அண்ணா உரி வந்து கடினமப்பா அப்பா சாமி என்னால ஆவாதரா சாமி சாமி நான் போயிட்டு வந்தேன் சாமி சொல்லுவதை கலைஞா கேள் நாம் சேலையெல்லாம் உருவம் என்று இவள் முன்னாமே உடுத்திக் கொண்டு வந்திருக்கிறாள் இன்னும் ஒரே ஒரு சுத்துதான் இருக்குது பின்னாடி நான் பாத்துட்டா இந்த பொன்மேட்டிகளை பாக்குற வேலையா இவன் வேலை முன்ன ஒரே ஒரு சுத்து போனால் பரிசுத்தமாக விடுவார்கள் ஒரு சுத்துதான் ஆமா அந்த ஒரு சுத்து எடுத்து விட்டாமா ஒரே ஒரு சுத்து விட்டால் பரிசுத்தம்
அதுக்கு தாமா நிக்கிறாங்க மொத்த பேர் நினைக்கிறேன். நானும் பார்ப்பேன். ஏய், நான் எதுவா உக்காந்து எதுவா நிக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஏய், அவமானப்படுறது யார் பார்ப்பேன்? நீங்க பார்ப்பாய். சின்ன தெரியாது. ஆமா, பார்த்து ரசி. நான் பார்த்து ரசிக்கிறேன். நீ கண்டி குழி ஆகட்டும். அண்ணா, ஏய் சம்பவா, அந்த ஒரு சுத்து போனாலும் பக்கத்து மக்குல. தம்பி பாரு காலையில பாடுறான் அந்த ஓடுறான் கேள்வி போறான் எவ்வளவு வாயில விடா பைக் மாட்டானா கையில காமிக்கிற தம்பி போட போடா தம்பி என்னாச்சு என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிற நீ ஏன் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் புலி போல் இருந்தவன் பூனை மேல ஆயிட்டுனா புலி போல் இருந்தவன் நான் பூனை போல் ஆயிட்டுனா பூனை யானி புலி அண்ணா நான் முடியுமா முடியாதா அட பாவி சொல்லு நீ சொல்றதெல்லாம் நான் செய்துங்க. ஆமா இப்ப நான் சொல்றேன் என்ன நீ ஒரு ராசாலியா காலை போய் பேசுன அடிப்பேன் பேசுன அடிப்பேன் அடிப்பேன் நீ என்ன நான் நாட்டுல ஒரே ஒரு நாடு கிடையாது உனக்கு நாடு முடியாத நாடு எனக்கு நாடும் வேணாம் நகரமும் வேணாம் வீடும் வேணாம் வாசமும் வேணாம் என் பொண்டாடி எடுத்து போய் நகரேன் இப்ப கடைசியா என்ன சொல்றேன் சரி முன்னாடி முடியவில்லையா அந்த தம்பி சிரிக்கை அழைத்து கொண்டு வந்து என் மகனை துடாவி அமர செய்யடா அட பாவி என் தம்பி ஒத்துக்கிறேன் அட பாவி என்ன தீடி போய் தலாரி விட்டு வைக்க கதை சொல்லுகிறாடா அவனுக்கு தீடி போய் தலாரி விட்டு வைக்க அந்த கதை சொல்லுகிறாடா எனக்கு தம்பி என்றால் அவன் வீட்டு என் மேல கை வைக்க கூடாது ஏய் தம்பிடா தம்பி என் மேல கை வைக்க கூடாது என் மேல கை வச்சா அவன் கை அண்ணா பைக்கு மாய் பச்சா பாய்ங்க என் மேல கை வைக்கிற உங்களுக்கு பொறுத்து வரணும் டேய் பைக்கு அண்ணா டேய் கேளு மைத்துனாரே அடுத்த வாரம் ரெண்டு சொல்றா தமிழர்களே என் மேல என்ன தப்பு கிடையாது எல்லாரும் பாத்துக்கிறீங்க சாமியார்ல இருந்து எல்லாரும் பாத்துக்கிறீங்க என்னடா இதுல ஏன் தப்பு ஒண்ணு கூட கிடையாது எப்படி கேளு என்ன எப்படா இஸ்தா சொன்னது யாரு நானே இஸ்தா சொன்ன எங்க அண்ணன் தானே ஆமா இஸ்தா சொன்னது எங்க அண்ணன் கேளு அவங்க சொன்னது யாரு நான் தான் நீ தான் சொன்ன ஆமா பாத்துக்கு யாரு மக்கள் இந்த பெருத்த சபை ஏய் இந்த சபை தான் 10 பேர் நீங்க தான் பாத்துக்கிறீங்க இந்த பாவம் பூரா எங்க அண்ணனுக்கு உங்களுக்கு தான் வரணும் தாயே எனக்கு எந்த பாவம் வரல தாயே பாத்துக்கிறீங்களா இந்த பாவம்
கூட உங்களுக்கு தான் போ. டேய் தம்பி கிட்டாசன் நான் பொண்டாட்டி கால போய் கண்ணாடி டேய் பொண்டாட்டிக்கார நான் வேணா ஆமா தமிழ்நாட்டுல முக்காவாசி பேர் பொண்டாட்டிக்கார வீட்டுக்கு நடாக்கிறாங்க போ. டேய் கேள்வி மைத்துனாரே, என்ன மாமன் மைத்துன முறை கொண்டவர் உனக்கு வன துணை மீது அவர் என்று சொன்னாயே. ஆமா அது இல்ல மன்னா, 16 ஆடு ஆடினாய பகடை. ஆமா அதை நீ என்னோட ஆடு செய்கிறாயா? உன்னாரா ஆமா, சாரி பார்க்கலாம் ஒரு ஆட்டனாரே ஆகட்டும். என்னடா சொக்கட்டா ஏறி பார்ப்போம். நாங்கள் ஜெயித்தால் நீ எதை வைத்து பந்தயமா நடக்கிறாய்? என் கற்பையை நான் பந்தயமாக வைக்கிறேன். ஆகட்டும். நான் ஜெயித்தால் நீ ஜெயித்தால் என்ன வேண்டும்? என்னுடைய 16 அடிமைத்தன்மை நீக்கினால் அதுவே போதும். அடிமைதானே? ஆமா. ஆகட்டும், ஒரு ஆட்டம் ஆடுகின்றேன். ஆகட்டும். உனக்கு என்ன? எனக்கு தேவை ஒரே புள்ளி. ஒரே புள்ளி. ஆமா, ஆகட்டுமா? ஆகட்டும். ஏய், நானே ஆடுகிறேன் பார். அவனை பாரு, நானே ஆடுகிறேன் என்ன எழுதுவாரா? சரியான மனுஷன் பாவிரா. என்ன அந்த அம்மா ஒரு புள்ளி தான் கேட்டாங்க. ஏய், பக்கத்துல ஒரு புள்ளி போட்டுக்கிறேன், 2ஆ போட்டுக்கிறேன். அப்ப என்றால் ஆனால் இப்ப அந்த அம்மா போட்டோம். சரி குடு பார்க்கலாம். உனக்கு என்ன வேணும் கேளுங்க. ஏய், அதே 2 புள்ளி போட்டு வெற்றி உனக்கு. ஹரிஹர் கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. அட பாவமே. அந்த கட்டி வச்சிட்டு இந்த கட்டு வச்சிருக்கலாம் பாவம். ஏய், என்ன எழுதுது பார். நீங்கள் கேட்ட வந்தது ஏய், அதே 2 புள்ளி. அந்த அம்மா தான் ஜெயம் பெற்றிருக்காங்க. சரி கேட்டு அடிமத்தை நிக்கணும். 6 ஆட்டங்கள் 18 தர்மன். அதோ பாத்தீங்களா, நம்முடைய குருபதி அவர்கள் வேண்டாம் துரியோதனா வேண்டாம் என பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி என சொல்லக்கூடிய மாபெரும் குருபதி அவர்கள் உரைக்கிறார்கள். அனைவரும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பகடை ஆடுவதற்கு மாமா சகுனி மாவரே இதற்கு உகந்தவர். ஆமா. இதோடு நிறுத்தி பாண்டவர்களோ 12 ஆட்டம் தர்மராஜா பாட்சியை ஆடி தர்மர் ஆடியது 12 ஆட்டம். ஆதலால் 12 ஆண்டுகால வனவாசம் வனவாச வாக்கு. சென்னை வைத்து அந்த மன்னரும் இந்த பூவகத்திலே சூதாடியது கிடையாது. ஆமா. ஆதலால் அங்காதவாசம் ஓராண்டு ஓராண்டு ஓட்டு ஆக முச்சரிக்கை பத்திரம் எழுதி அஸ்வத்தாமா இடத்தை ஒதுக்கட்டி வைத்து கொடுத்து விடு. மகாராஜா பாண்டவரை ஆரண்யம் ஓட்டுங்கள். இதுவரையிலும் இவர்கள் தான் பாண்டவர்கள் என்று நான் அறிந்தவர்கள். மறுபடியும் காட்டிற்கு ஓட்டு சரி புறப்படு. பூந்தாலும் துயிலும் தீண்டி வெளிய செய்தவரை நாளை தலைதானையே குடித்து வெட்டி கனிமுற சரசு செய்ய இளையவே என் கூந்தலே எடுத்தினே கேளுங்கள் சபையார்களே, பெண்ணே திரௌபதா, எனது வலது துணை மீது அமர் என்றான் துரியனானவன். அவன் துணை முறிந்து அவன் உதிரத்தை எடுத்து என் கூந்தலுக்கு எண்ணெய் பாவித்து அவன் மார்பலம் எடுத்து என் கூந்தலுக்கு சிவா பாவித்து அவன் மணி குடலை எடுத்து என் கூந்தலுக்கு புஷ்மா பாவித்து அப்போதுதான் என் கூந்தல் முடிவே. இதுவே சத்தியம், இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். சபையார்களே, நான் தான் பாண்டவரே 2ஆம் பிறந்தவன் விமர்சனன். என் தேவி திரௌபதியை மானமாக செய்தார்களே, அந்த ஈர்த்து வந்தவனையும் ஈர்த்து வர சொன்னவனையும் விகர்ணனை தவிர மீதமுள்ள 99 பேர்களையும் என் கதையினால் அடித்து மடிக்கவில்லை என்றால் நான் விமர்சனன் அல்ல. அது முதல் கொண்டு என் கரத்தினால் தொட்டு கலத்தை அருந்த மாட்டேன். இதுவே சத்தியம், சத்தியம், சத்தியம். கேளுங்கள் சபையோர்களே, பாண்டவரிலே பிறந்தவர் 11 நபர்கள் கூட்டம் அச்சுட வருவான். 11 நபர்கள் கூட்டம் 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 11 ந
ஆசை ஈகுலை கல்லடை கொல்லாத புண்டு என்னுடைய சபதம் நிறைவேறும். இதுவே சத்தியம் சத்தியம் சத்தியம். பிறந்தவர் சௌபாலன் பகலையாடி நான் வெளியேறுகிறேன். சத்தியம் சத்தியம். திரௌபதி அம்மனுடைய பகடைத்துயில் வஸ்திராபரணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் பாண்டவர்கள் ஐவர்களும் சபதம் வைத்ததோடு முடிவு பெறுகிறது. ஆனால் இன்றைய தினம் அர்ஜுனன் தவநிலை என சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறும். அனைவரும் திரளாக வந்து நாடகத்தை கண்டுகளித்து நாடக பிள்ளைகளை ஆசீர்வதிக்குமாறு முன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.